ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ எஸ்எஃப்எம்ல லாஸ்ட் பார்ட் ஒன்னோட கண்டினியூட்டி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்ன இந்த வீடியோல என்னன்னா ஷார்ப் ரேஷியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஷார்ப் ரேஷியோல ஃபார்முலா என்னன்னா ஷார்ப் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஆர்பி மைனஸ் ஆர்எஃப் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ எதுக்காகனா நம்ம போடுறோம்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அனாலிசிஸ் பண்றதுக்கு எவாலுவேட் பண்றதா. ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் எவாலுவேஷன் மெத்தட் தான் இது. ஓகேவா? ஸோ இந்த இது ஃபுல்லாவே நம்ம என்ன இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ இது ஃபுல்லாமே என்ன பாக்குறோம்னா நம்ம போடுற ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மேபி ஷேரா இருக்கலாம், பாண்டா இருக்கலாம், டிபெஞ்சரா இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மேபி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ. ஓகேவா? ஸோ அது எல்லாத்துக்கும் இதுக்கு முன்னாடி இது என்ன பார்த்தோம், ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ பார்த்தோம். ஓகேவா? அதுல இருந்து நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்குது, ஸோ அது பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ரிட்டர்ன் வச்சு நம்மளோட ரிஸ்க் எவ்வளோ, அதோட நம்ம ஒரு ஏபிசின்னு ஒரு 4 போர்ட்ஃபோலியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 போர்ட்ஃபோலியோல எது பெஸ்ட் அப்படின்னு எவாலுவேட் பண்றதுக்கு இந்த ஷார்ப் ரேஷியோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ப் ரேஷியோல ஆர்பி. ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோனா என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம்ல ரிட்டர்ன் ரேட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆக்சுவலா நம்ம ரிசீவ் பண்றோமோ. ஓகேவா? மேபி கேபிட்டல் அப்ரிசியேஷன் பிளஸ் டிவிடெண்ட் நம்மளுக்கு அந்த போர்ட்ஃபோலியோல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கலாம், பிளஸ் கேபிட்டல் கெயின். ஓகேவா? டிவைட் பை நம்ம ஓப்பனிங் என்ஏவி. ஓகேவா? இந்த 100 போட்டோம். ஸோ இப்படிதான் நம்ம ரிட்டர்னோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த வேல்யூ தான் ஆர்பி, தான் ரிட்டர்ன் ஆன் போர்ட்ஃபோலியோ, ஆக்சுவல் ரிட்டர்ன். ஸோ இது என்னது நம்மளுக்கு, இது என்னது ஆக்சுவல் ரிட்டர்ன், இதுதான். ஓகேவா? ஏன் இது ஆக்சுவல் ரிட்டர்ன் சொல்றோம்னா, ஆக்சுவலா நம்மளுக்கு கிடைச்ச டிவிடெண்டை வச்சும் கேபிட்டல் கெயினை வச்சும் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆக்சுவலா நம்மளோட ஓப்பனிங் என்ஏவி இதை வச்சு பண்றதுனால ஸோ நம்ம நிஜமாவே இதை ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த பர்சன்டேஜ் தான் நம்ம இதை ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்பி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ரிட்டர்ன் ஆன் போர்ட்ஃபோலியோ, அந்த போர்ட்ஃபோலியோட ஆக்சுவல் ரிட்டர்ன் மைனஸ் ஆர்எஃப். ஆர்எஃப்னா என்னப்பா, ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லுவோம்னா மார்க்கெட் ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ ஆர்எஃப்னா என்ன, மார்க்கெட்ல இருக்கிற கவர்மெண்ட் பாண்ட் இருக்கும்ல, மேபி நேத்து ஒரு சம்ல பார்த்தோம் டீபிள். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து டீபிள் ட்ரெஷரி பில். ஸோ இந்த கவர்மெண்ட் பாண்டுக்கு எல்லாம் ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் இருக்கும். ஓகேவா? கவர்மெண்ட் பாண்ட்னா கவர்மெண்ட்ல நம்ம இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், கவர்மெண்ட் பாண்ட்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கான்ஸ்டன்டா ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். மோஸ்ட்லி இது வந்து 7% இருக்கும். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு இது டிஃபர் ஆகலாம், மோஸ்ட்லி இது 7% இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். ஓகே, டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. ஓகேவா? இந்த போர்ட்ஃபோலியோல நம்மளுக்கு கிடைச்ச நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா? இதான் ரிஸ்க் ரேட். ஓகேவா? ஸோ அதால டிவைட் பண்ண போறோம். இப்போ இதோட அனாலிசிஸ் பாருங்க, நம்ம எதெல்லாம் இது பண்றோம், நம்மளுக்கு ஆக்சுவலா நம்மளுக்கு கிடைச்ச ரிட்டர்ன் டிவைட் பை கவர்மெண்ட் பாண்டோட மைனஸ் பண்ணி அதை நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கோம், ரேட் ஆஃப் ரிஸ்க். ஓகேவா? ஸோ அதால டிவைட் பண்றோம். ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ஃபார்முலா. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுல இன்னொன்னு இருக்கு, இது ஒரு மெத்தட், ஷார்ப் ரேஷியோ. அண்ட் தென் செகண்ட் என்னன்னா ட்ரைனர் மெத்தட் ஆர் ரேஷியோ. ஸோ இது என்னன்னா இதே மாதிரிதான் ஆர்பி மைனஸ் ஆர்எஃப் டிவைட் பை பீட்டா. ஓகேவா? ஸோ இங்க ஷார்ப் ரேஷியோல நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால டிவைட் பண்ணோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ரிஸ்க் தானே, அதே மாதிரிதான் இந்த பீட்டாவும் ரிஸ்க்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் ஆப்டிமமா இன்வெஸ்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன்னா
ஸோ இதுலயும் இந்த மெத்தட்லயும் இப்ப ஷார்ப் ரேஷியோல இதுலயும் பாத்தீங்கன்னா ஆர்பி மைனஸ் ஆர்எஃப் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா. ஸோ இங்கேயும் ஆர்பி மைனஸ் ஆர்எஃப் தான், இதுவும் ஆர்பி மைனஸ் ஆர்எஃப் தான். பட் இதுவும் ரிஸ்கை தான் டினோட் பண்ணும், பீட்டாவோட லெவலும் ரிஸ்கை தான் டினோட் பண்ணும். பட் இது வெறும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மட்டும் இந்த போர்ட்ஃபோலியோவோட ரிஸ்கை மட்டும் பண்ணும். பீட்டாவோட வேல்யூ என்னன்னா பீட்டா ஈக்குவல் டு covariance of P and S. இது standard deviation of S divided by standard deviation of M. ஓகேவா? ஸோ இது என்னன்னா போர்ட்ஃபோலியோ செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ நான் டினோட் பண்ணேன், இதை மார்க்கெட் செக்யூரிட்டி டினோட் பண்ணேன். ஓகேவா? ஸோ காரலேஷன் ஆஃப் கோவேரியன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் மார்க்கெட். ஓகேவா? ஸோ இந்த மார்க்கெட்டுக்கும் செக்யூரிட்டிக்கும் இருக்கிற கோவேரியன்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் செக்யூரிட்டினா என்ன, போர்ட்ஃபோலியோ தான். இப்போ நம்ம பி இந்த டினோட் பண்ணல, ஸோ இதை பீனும் டினோட் பண்ணுவாங்க, எஸ்ன்னு டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா? டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் மார்க்கெட். ஸோ இதை தான் ஆப்டிமம்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம மார்க்கெட்டோட கம்பேர் பண்றோம். ஓகேவா? ஆக்சுவல் மார்க்கெட் ரிட்டர்னோட ஒரு இண்டஸ்ட்ரியில இப்போ இன்கேஸ் நம்ம டெலிகாம் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் நம்ம ஜியோல போயிட்டு நான் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ல நான் போய் இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது வெறும் இந்த டெய்லர் ஷார்ப் ரேஷியோ என்ன பண்ணும்னா என்னோட அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னு அதோட ரிஸ்க் ரேட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதோட ஆக்சுவல் ரிட்டர்னை மட்டும்தான் இதுல கன்சிடர் பண்ணுவோம் ஷார்ப் ரேஷியோ. பட் டெய்லர்ல பார்த்தோம்னா அந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியோட என்டையர் மார்க்கெட்டோட ரிஸ்க் ஆக்சுவலா அந்த ஜியோ பர்டிகுலர் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனோட செக்யூரிட்டியோட ரிஸ்க் டிவைட் பை மார்க்கெட் ரிஸ்க் இன்டு காரலேஷன் ஆஃப் எவ்வளோ காரலேஷன் அதுக்கும் இந்த ஆக்சுவலா டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்கும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து கோவேரியன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? மார்க்கெட்ல எவ்வளவு மார்க்கெட்ல வந்து நம்மளுக்கு அப்ஸ் வருதுன்னா நம்ம பர்டிகுலர் கம்பெனிக்கும் நம்மளுக்கு வந்து அப்ஸ் வரணும். ஓகேவா? இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு கூடணும், பங்கு சந்தையில நம்மளோட மதிப்பீடு கூடணும். அங்க இறங்குது அப்படின்னா நம்மளுக்கும் இறங்கணும். ஸோ அதுதான் சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் கோவேரியன்ஸ். ஓகேவா? மார்க்கெட்டுக்கும் அந்த பர்டிகுலர் ஃபார்முக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை டினோட் பண்றதுதான் கோவேரியன்ஸ். ஓகேவா? ஸோ இது கன்சிடர் பண்ணது பீட்டா. ஸோ பீட்டா தான் பெஸ்ட், டெய்லர் மாடல் தான் பெஸ்ட்னு சொல்லுவோம் பீட்டாவை அனலைஸ் பண்றதுனால. ஓகேவா? ஹோப் ஸோ இந்த ஃபார்முலா ஃபுல்லா புரிஞ்சிருக்கும். நம்ம இப்ப சம்ஸ்க்கு போலாம். எஸ், இந்த இல்லஸ்ட்ரேஷன் 16 பார்க்கலாம். ஷார்ப் ரேஷியோ எப்படி கம்ப்யூட் பண்ணணும். ஓகே, சோமா ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட்ல F3 ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்றாங்க. இந்த ஃபண்ட்ல பார்த்தோம்னா 3 டிஃபரெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? XYZ 3 ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகேவா? ஒவ்வொரு ஃபண்டுக்கும் நம்மளுக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும், ஆர்பி தான். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ இந்த எக்ஸுக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ காரலேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 0.30. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற காரலேஷன் 5, 20 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? காரலேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தென் ஸோ இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் எவ்வளோ 5% கொடுத்துருக்காங்க. நிஃப்டியோட, அதாவது அந்த இண்டஸ்ட்ரியோட நிஃப்டியோட எவ்வளோ 17% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நிஃப்டியோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ 3% கொடுத்துருக்காங்க. அசட்டை இந்த ஷார்ப் இண்டெக்ஸ் ஃபார் F3F ஃபண்ட். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்மளுக்கு எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதோட பெர்ஃபார்மன்ஸ். நல்லா பாருங்க, நம்மளுக்கு ஷார்ப் ரேஷியோ எதுக்கு கேட்டிருக்காங்க, ஃபண்ட் XYZக்கு கேட்கவே இல்லை, தனித்தனியா கேட்கல. ஓகேவா? தனித்தனியா கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இப்போ ஷார்ப் ரேஷியோட ஃபார்முலா போட்டு இதை பண்ணிடலாம். பட் கொஸ்டின்ல அசர்டைன் த ஷார்ப் ரேஷியோ ஆஃப் F3 ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்டுக்குள்ள மொத்தமா சேர்த்து இந்த 3க்கும் சேர்த்து ஷார்ப் ரேஷியோ நம்மளை கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபார்முலா எழுதுவோம். minus RF divided by standard deviation of XYZ.
ஸோ இந்த ஆர்பியும் எதுக்கு XYZோட மொத்த ரிட்டர்ன் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே 5%. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இந்த மூணுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆக்சுவலா எக்ஸுக்கு தனியா, ஒய்க்கு தனியா, ஜெட்டுக்கு தனியா தனித்தனியா இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நம்ம சேர்த்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த மூணுக்கும் சேர்த்து ரிஸ்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அண்ட் தென் இந்த மூணுக்கும் சேர்த்து நம்ம கம்ப்யூட் பண்றதுக்கு அதே மாதிரி ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் XYZ. ஸோ மொத்தம் இந்த மூணு ஃபண்டுக்கும் சேர்த்து நான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரிஸ்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கு என்னன்னா ஃபுல்லாமே ஃபார்முலா தான். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் X² இன்ட்டு ஸோ இதோட வெயிட். ஓகேவா? இந்த எக்ஸ் போர்ட்ஃபோலியோக்கு தானே பார்க்குறேன், அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதோட வெயிட். ஓகேவா? வெயிட்டேஜ் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த வெயிட்டேஜ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய், அடுத்து ஒய் ஃபண்டு. ஓகே, அப்புறம் வெயிட்டேஜ் ஆஃப் Y² பிளஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் Z² இன்ட்டு வெயிட் ஆஃப் Z. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் தென் அதோட வெயிட்டை நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோக்கும். ஓகேவா? எக்ஸுக்கு ஒய் இசட் அதோட வெயிட்டு அண்ட் தென் அதோட ரிஸ்க், வெயிட்டு ரிஸ்க் இதை மட்டும் ஸ்கொயர் பண்ணிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 2 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 8 இன்ட்டு அப்புறம் ரெண்டு போர்ட்ஃபோலியோவா நம்ம கம்ப்யூட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ் standard deviation of x, standard deviation of y, and then standard weight of x, weight of y into correlation of xy. Okay, நம்மளுக்கு இங்க correlation கொடுத்திருக்காங்களோ, correlation between the funds xy க்கு இவ்ளோ, xz க்கு இவ்ளோ, yz க்கு இவ்ளோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் correlation. ஓகே, பிளஸ் இப்போ xy காம்பினேஷன் முடிஞ்சிச்சு, அடுத்து yz காம்பினேஷன். சாரி, நான் திரும்பவும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டு திரும்பவும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டேன். ரிஸ்க் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் இசட், அப்புறம் வெயிட் ஆஃப் இசட், வெயிட் ஆஃப் ஒய் இன்ட்டு கார்லேஷன் ஆஃப் எந்த ரெண்டு காம்பினேஷன் இப்போ ஒய்க்கும் இசட்டுக்கும். ஓகே, இந்த ஃபார்முலா ரொம்ப கவனமா எழுதுங்க, இல்லைன்னா இப்படிதான் குழம்பிடும். ஸோ இன்னும் நான் XY காம்பினேஷன் முடிஞ்சு, YZ காம்பினேஷன் முடிஞ்சு, எக்ஸோடது ஒய்யோடது காம்பினேஷன் மட்டும் இருக்கு. XY சாரி XY சொல்லிட்டேன், XZ காம்பினேஷன் மட்டும் இருக்கு. ஓகேவா? ஓகே, கரெக்டா எழுதிருக்கீங்களா? எஸ், செக் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கார்லேஷன் ஆஃப் XY சம்ல என்ன கொடுத்துருக்காங்கப்பா? ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3.20 வந்து 3.20% ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ ஒய்க்கு 4.50. ஓகேவா? அண்ட் தென் 1.50 வந்து இசட்டுக்கு. ஓகேவா? அண்ட் தென் கார்லேஷன் XY காம்பினேஷனுக்கு என்ன? 0.30. ஓகேவா? கார்லேஷன் ஆஃப் XZ 0.50. கார்லேஷன் ஆஃப் YZ equal to 0.20. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வரும்? இப்போ எக்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சாச்சு, கார்லேஷன் இருக்கு, பட் இந்த வெயிட் எக்ஸ், ஒய்யோட வெயிட், இசட்டோட வெயிட், இது மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸோ எக்ஸோட வெயிட்டை நான் கண்டுபிடிக்க போறேன். என்னன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? எவ்வளோ வெயிட்டேஜ், நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல எக்ஸோட வெயிட்டேஜ் எவ்வளோ, ஒய்யோட வெயிட்டேஜ் எவ்வளோ, இசட்டோட வெயிட்டேஜ் எவ்வளோ, இதுதான் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது டோட்டலா 10 crores வருதா? 2.5 plus 6 plus 1.5. ஓகேவா? ஸோ 10 crores.
அதுல எக்ஸோட எவ்வளோ 2.5 டிவைட் பை 10 crores-னா ஆன்சர் என்னப்பா வரும்? 0.25 வரும், அதாவது 25%. ஓகேவா? 0.25. ஓகேவா? அடுத்து வெயிட்டேஜ் ஆஃப் ஒய் 6.0 டிவைட் பை 10னா 0.60. ஓகேவா? இசட்டோடது எவ்வளோ? 1.5 டிவைட் பை 10 equal to 0.15. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸோடது எவ்வளோ? 0.25, ஒய்யோடது 0.60, equal to 0.15. ஓகேவா? புரிஞ்சிச்சா? எல்லாமே கிடைச்சாச்சு. இந்த வேல்யூ எல்லாத்தையும் நான் இந்த ஃபார்முலால ரொம்ப ரொம்ப கவனமா சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார்முலால ஃபுல்லாமே நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அப்ளை பண்ணிட்டு இதை ஃபுல்லாமே நம்ம பண்ண போறோம். 3.20 into 3.2 into 0.25 into 0.25. ஓகேவா? equal to 0.64 plus, and then second 4.5 into 4.5 into 0.6 into 0.6. okay, 1.5 into 1.5 into 0.15 0.15. okay, plus. ஸோ அடுத்தது இது. ஓகே, அடுத்த டூ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறத ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டு 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 2.25 into 4.5 into 2. okay, 1.296. okay, so 4.5 into 0.6 and 0.5 0.15 into 2 into 2. okay, and then third at last. ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணுறோம். நான் லாஸ்ட் வந்து எப்படி ரிவர்ஸில் வரேன், இதில் ஆன்சர் கிடைச்சனால. ஓகே, ஸோ இதெல்லாம் ரூட் எடுத்தா standard deviation of xyz is equal to 3.11. okay, ஸோ நம்மளோட ஆன்சர் புக் ஆன்சர் வந்துடும். ஆக்சுவலாக வந்து நான் உங்களுக்கு போட்டு கொடுத்தது இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா மெத்தட்ல நான் போட்டிருக்கேன். ஓகேவா? புக் பட் ஆனால் நம்ம புக்கில் கொஞ்சம் எலாபரேட்டா வேரியன்ஸ் கண்டுபிடிச்சு, போர்ட்ஃபோலியோட வேரியன்ஸ் கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் வர மாதிரி காமிப்பாங்க. ஓகேவா? வேரியன்ஸ் வந்து நம்மளுக்கு 9.7 வந்து அதை வந்து நம்ம ரூட் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு மெத்தட் இதுல. ஒன்று இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த ஃபார்முலா மெத்தட், இல்லைன்னா இந்த டேப்லர் காலம் மெத்தட். ஓகேவா? ஸோ இதுலயும் வந்து அந்த வெயிட்டட் ஆவரேஜ், வெயிட் ஆஃப் த எக்ஸ் ஒய் இஜெட் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோக்கும் வெயிட் கண்டுபிடிச்சு கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கோவேரியன்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க. இதுல வந்து இந்த கோவேரியன்ஸ் பார்த்து குழம்பிடாதீங்க. கோவேரியன்ஸ் என்னன்னா, இப்ப நம்ம இந்த ஃபார்முலால நான் போட்டிருக்கேன்ல, கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னா புக்ல கொடுத்துருக்கிறது. ஓகேவா? ஸோ இது என்னன்னா, ஸோ கார்லேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? கோவேரியன்ஸோட எக்ஸ் அண்ட் ஒய்னா என்னன்னா கார்லேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்.
இன்ட்டு எக்ஸோட ரிஸ்க் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ், அப்புறம் ஒய்யோட ரிஸ்க் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய். ஸோ இதுதான் வந்து கோவேரியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம இந்த ஃபார்முலாலையும் கம்ப்யூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அவங்க கோவேரியன்ஸ்னு போட்டு வெயிட்டோட மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த சம்ல பார்த்தீங்கன்னா பாருங்களேன், கோவேரியன்ஸ் ஸோட சேர்த்து வெயிட்டோட மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஸோ அதை தனித்தனி அதை எல்லாத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அவ்வளோதான். இது ஃபார்முலா மெத்தட். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதையே ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம்ல உங்களுக்கு டைம் கன்சப்ஷனும் கம்மியாகும், சீக்கிரம் நம்மளால எழுதவும் முடியும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபார்முலா மெத்தட். இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ மொத்தமா போர்ட்ஃபோலியோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஷார்ப் ரேஷியோ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ இப்போ ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா? ஆர்பி. ஏன்னா இந்த சம்ல நம்மளுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் கொடுக்கல, டிவிடெண்ட் கொடுக்கல, ஓகேவா, ஓப்பனிங் என்ஏவி எதுவுமே கொடுக்கல. பட் ரிட்டர்ன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களுக்கு ஆவரேஜா நம்மளுக்கு 3ஓட ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ரேட் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி நம்ம இவ்வளோ வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ரிட்டர்ன். ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இவ்வளோ ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ இதை வச்சு வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்ல நம்ம ரிட்டர்ன் கண்டுபிடிப்போம். ஓகேவா? 3க்கும் சேர்த்து. ஓகேவா? ரிட்டர்ன் ஆன் F3F. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 15.50 ஃபர்ஸ்ட் எக்ஸோட ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ இன்ட்டு வெயிட். வெயிட்டோட மல்டிப்ளை பண்ணோம்னா அதோட ரிட்டர்ன் கிடைச்சு. ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 15.50 தான் ஃபர்ஸ்ட் எக்ஸோட ரிட்டர்ன். ஓகேவா? இன்ட்டு எக்ஸோட வெயிட்டட் எவ்வளோ நம்ம இங்க கண்டுபிடிச்சோம்ல 0.25 பிளஸ் ஒய்யோட ரிட்டர்ன் எவ்வளோ 19.20 இன்ட்டு ஒய்யோட ரிட்டர்ன் எவ்வளோ நம்மளுக்கு 0.60. ஓகே, பிளஸ் இசட்டோட ரிட்டர்ன் எவ்வளோ 12.80 இன்ட்டு 0.15. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது 15.5 இன்ட்டு 0.25. ஸோ இதோட ரிட்டர்ன் எவ்வளோ 17.315%. ஓகேவா? ரிட்டர்ன் ஆன் F3F ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்டோட மொத்த ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நம்ம ஜாலியா ஷார்ப் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபார்முலால போட்டலாமா? திரும்ப ஒரு தடவை நான் உங்களுக்கு ஃபார்முலா எழுதுறேன். ஓகேவா? இதோட F3ஓட ரிட்டர்ன் எவ்வளோ? ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ 17.315%. RF எவ்வளோ நம்மளுக்கு சம்லே கொடுத்துட்டாங்க 5%ன்னு டிவைட் பை இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம் 3.11%. ஈக்குவல் டு 3.96%. இதுதான் இதோட ஷார்ப் ரேஷியோ. ஓகே, சோ இத வந்து எவால்வேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? சம்ல கொடுத்திருந்தாங்கல்ல, எவால்வேட் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். சோ இத எதோட பெர்ஃபார்மன்ஸ் எவால்வேட் பண்ண சொல்லிருக்காங்க, மார்க்கெட்டோடத வச்சு எவால்வேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த ஷார்ப் ரேஷியோ எதுக்குரியது? F3F ஓட ஷார்ப் ரேஷியோ. அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டுக்கு ஷார்ப் ரேஷியோ போட போறோம். ஓகேவா? நம்மளுக்கு கம்பேர் பண்றதுக்கு மார்க்கெட்டோட தான் நம்மள கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. எவாலுவேட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் தானே. சோ மார்க்கெட்ல
17%. அதோட ஆர்எஃப் ரெண்டுக்குமே காமன் தானே 5%. மார்க்கெட்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3. மார்க்கெட்டோட ரிட்டர்ன் ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் வந்து ரெண்டுக்குமே ஜென்ரல் தான். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3. ஓகேவா? போட்டோம்னா 17 minus 5 divided by 3. So 4%. ஓகேவா? ஸோ விச் இஸ் பெஸ்ட்? எந்த ஷார்ப் ரேஷியோ நம்மளுக்கு அதிகமா இருக்கு? மார்க்கெட்டோட தான் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஷார்ப் ரேஷியோ இஸ் ஹையர் ஃபார் மார்க்கெட். இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வந்துக்கலாம், ஏன் இவங்க 3.96 நான் போட்டேன், ஏன் இதை 4 கன்வெர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எஸ்எஃப்எம் பொறுத்த வரைக்கும் நீங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர 2 டிஜிட்ஸா இருக்கட்டும் 3 டிஜிட்ஸா இருக்கட்டும், அது எவ்வளவோ அதை அப்படியே போடுங்க. ஏன்னா இது எல்லாத்துலயும் ஒரு சின்ன ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது அந்த சின்ன ஒரு புள்ளி டிஃபரன்ஸ்ல நம்மளுக்கு இன்வெஸ்டர்லாம் ரியலா மணி மார்க்கெட்ல அவங்க க்ரோர் கணக்குல லாக்ஸ் கணக்குல அவங்களுக்கு ப்ராஃபிட்டோ இல்ல லாஸோ இருக்கும். அதனால இந்த பாயிண்ட வந்து ரொம்ப அக்யூரேட்டா எடுத்துப்பாங்க. ஓகேவா? So market has a marginally na enna profitably. ஓகேவா? out performance. ஓகேவா? so hope so இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். then பாத்தீங்கன்னா எஸ் illustration 7 நெக்ஸ்ட் போலாமா? illustration 17ல பாத்தீங்கன்னா 4 friends STUVன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. 4லமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஓகேவா? STUV அப்படின்றாங்க ஒரு பர்சன். ஓகேவா? எஸ் வந்து எதை ப்ரிஃபர் பண்றாங்கன்னா அக்ரெசிவ்லி ரிஸ்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்விட்டி ஃபண்டா போடுறாங்க. ஓகேவா? டி இஸ் மாடரேட்லி அக்ரெசிவ். ஓகேவா? அவர் வந்து 50% வந்து ஈக்விட்டிலையும் 50% வந்து என்ன சொல்றது டெப்ட்லையும் போடுறாங்க. ஏன் டெப்ட், ஏன் ஈக்விட்டி வந்து ரிஸ்க், ஏன் டெப்ட்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம இப்ப ஷேர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷேரோட நம்மளுக்கு லாபம் கிடைச்சா மட்டும்தான் ஒரு கம்பெனி நம்மளுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? பட் டெப்ட் டிபெஞ்சர்னு போயிட்டோம்னா அவனுக்கு லாபம் கிடைச்சிருக்கோ கிடைக்கலையோ நம்மளுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நம்ம இதுக்கு முன்னாடி லிக்விடேஷன் சாப்டர்லாம் பார்த்துருப்போம்ல, கார்பரேட் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்ல நீங்க லிக்விடேஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லிக்விடேஷன் அக்கௌண்ட்லேயே பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி இன்சால்வென்ட் ஆகி லிக்விடேஷன் ஆகும்போது கூட ஃபர்ஸ்ட் டெட்டாருக்கு லயபிலிட்டிஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க, டெட்டாருக்கு கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு தான் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டருக்கே கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அட்லாஸ்ட் மீது இருக்கிற மிச்சத்தை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் கொடுப்பாங்க. இன்கேஸ் டெட்டா இருக்கோ ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டருக்கோ கொடுக்கறதுக்கு இல்ல அப்படின்ற பட்சத்துல ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ட்ட இருந்து பணத்தை வாங்கி இங்க கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த சம்ஸ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோம்ல. சோ அந்த பேஸ்ல தான் 50%. சோ மாடரேட்டா டெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ டிபெஞ்சர் நம்மளுக்கு வாங்கணும்னா அவங்களுக்கு எவ்வளவு அந்த 10% டிபெஞ்சர் அப்படின்னா அந்த 10% அவங்க ஒரு 1 lakhல 10% அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகேவா? புரிஞ்சுதா? சோ சேஃப் மணில 20% ஈக்விட்டி தான் ரிஸ்க் அதிகம், டெட்ல ரிஸ்கே கிடையாது. ஓகேவா? சோ டெட்ல 80% போட்டிருக்காங்க. and then if the market return is 60 and the risk free return வந்து 7, which of the 4 friends were rewarded better? ஓகேவா? சோ இப்ப 7 தான் வந்து எல்லாத்துக்குமே காமன் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். சோ STUV. ஓகேவா? சோ எல்லாருக்கும் 7% கொடுத்துருக்காங்க. சோ அந்த இன்வெஸ்டரோட டைப் அவங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை, இவர் வந்து மணி மல்டிபிளர் ஆகணும். ஏன்னா ரிஸ்க் நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இவங்க பேலன்ஸ் growth, ஏன்னா 50-50 போட்டார்ல. சேஃப் மணி ஃபண்டு, ஏன்னா இவர் 2080ல போட்டாரு. 7th ஒன் வந்து எந்த ரிஸ்க்குமே நான் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த 7th ஒன் ஒரு மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ, மார்க்கெட்ல சாரி fourth ஒன் வந்து மார்க்கெட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லவே இல்லை. பட் நீ பாருங்களேன், கடைசி ஒரு லைன்ல கொடுத்துருக்காங்க, we however realize more on movement of
market. ஓகேவா? And prefers any fund which is replicate the market portfolio. Market portfolio எது replicate பண்ணதோ அதுல நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ரிஸ்கே எடுக்கல. ஸோ தட் மே பி ஒரு கவர்மெண்ட் பாண்ட். ஓகேவா? அந்த மாதிரி இது அசம்ஷன் தான், அவர் கவர்மெண்ட்ல பாண்ட்ல போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதோட ரிஸ்க் வந்து 1 தான். நம்மளுக்கு இப்ப 7%னா அந்த 7% கண்டிப்பா அவருக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சோ இதோட பீட்டா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க சம்ஸ்லயே பார்த்தோம்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ரிட்டர்ன். சோ அவரோட பீட்டா இது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? சோ அந்த பீட்டா ஃபுல்லாமே எழுதியிருக்கோம். இங்க 1 வந்து எதுனா நம்மளுக்கு வந்து 1ன்றது கவர்மெண்ட் பாண்டோட பீட்டா. ஓகேவா? சோ அது கான்ஸ்டன்டா, அவர் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சோ அதனால 1. ஓகேவா? அண்ட் தென் ரிட்டர்ன் ஆன் போர்ட்ஃபோலியோ. சோ இதோட ரிட்டர்ன் நம்மளுக்கு சம்ஸ்ல கொடுத்தது எழுதிடும். இதுல அப்படியே டெய்லர் மெத்தட்ல அவங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப இதை காமிக்கிறேன். சோ டெய்லரோட ஃபார்முலா என்ன? டெய்லரோட ஃபார்முலா ஆர்பி மைனஸ் ஆர்எஃப் டிவைட் பை பீட்டா. ஓகேவா? இப்ப எஸ் என்ன பண்ண போறாரு? சோ எஸ்ஸோட ஆர்பி எவ்வளோ? 23.50 மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ வந்து 7% டிவைட் பை பீட்டா போட்டோம்னா ஆன்சர் ஸோ 9.17% கிடைச்சிடும். ஓகேவா? 9.17 கிடைச்சிருச்சா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டீக்கு 16.50 minus 7% risk free divided by 1.25. So இதோட பீட்டா ஆன்சர் என்ன? 16.5 minus 7 divided by 1.25. 7.60. ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்து U ஓட ரிட்டர்ன் எவ்வளோ? 12.50 minus 7% divided by 0.60. ஓகேவா? And that B க்கு 16% minus 7% divided by 1. Okay? Answer 16 minus 7. 9. Divided by 1 போட்டா ஒன்று தானே? 9%. ஓகே? ஸோ இப்போ கிடைச்சிச்சா? இதுக்கு வந்து அவங்க ரேங்கிங் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எது, செகண்ட் ரேங்க் எது, தேர்ட் ரேங்க். ஓகேவா? ஸோ அந்த ரேங்கிங் போட்டிருக்கான். எது நம்மளுக்கு பெஸ்ட் கொடுக்குதோ இதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட். அந்த இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவலா பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஷார்ப் ரேஷியோ ஒரு F3 ஃபண்ட், ஒரு ஃபுல்லா ஒரு XYZன்ற ஒரு குமுலேட்டிவ் ஃபண்டோடது பார்த்தோம். இந்த சம்ல பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் ரிஸ்க் இவ்வளோ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், தட் மீன்ஸ் மார்க்கெட் ரிஸ்க் எவ்வளோ, அப்புறம் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க, காரலேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஷார்ப் மெத்தடும் டெய்லர் மெத்தடும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் பெஸ்ட்னு நம்மளுக்கு கம்பேரிட்டிவ் ரேங்கிங் வேற போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம்னா போர்ட்ஃபோலியோ BQRST. ஓகேவா? அதோட ரிட்டர்ன் 18%. ஸோ அந்த ரிட்டர்ன்லாம் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ரிட்டர்னுக்குரிய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டிருக்கேன். அண்ட் தென் கார்லேஷன், இது எல்லாமே சம்ஸ்ல கொடுத்ததான். ஓகேவா? அண்ட் தென் ஷார்ப் ரேஷியோட ஃபார்முலா என்னப்பா? RP minus RF divided by standard deviation of that security. ஓகேவா? ஸோ அந்த போர்ட்ஃபோலியோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ 18.6 minus 9 என்னதுப்பா? ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். இதோ சம்ல கொடுத்துருக்காங்களா? ரிஸ்க் ஃப்ரீ அதான். ஓகே, போட்டோம்னா 18.6 minus 9 divided by 27. 0.35. Okay.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா -9 ஏன்னா இதில் நெகட்டிவ் வந்திருக்கும் டீயோடது. ஓகேவா, ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் தான், அவங்களுக்கு ரிட்டர்னே நெகட்டிவ்ல தான் கிடைச்சிருக்கு -9. ஓகேவா, ஸோ -9 டிவைட் பை 4 -4.15 அவங்களுக்கு நெகட்டிவ்ல தான் அதோட ரிட்டர்னே கிடைச்சிட்டு இருக்கு. ஓகேவா, -4.5 நான் 15 தப்பா போட்டிருக்கேன், 4.5. ஓகே, 26.5 - 9 divided by 19.3. ஓகேவா, அடுத்து டெய்லர் மெத்தட். ஸோ டெய்லர் மெத்தட் போனோம்னா ஆர்பி மைனஸ் ஆர்எஃப் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு பீட்டா தெரியுமா? சம்ஸ்ல கொடுத்துருக்காங்களா? பீட்டா கொடுக்கவே இல்லை, கார்லேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கார்லேஷன் வச்சு நம்ம பீட்டா கண்டுபிடிக்க போறோம். பீட்டாவோட ஃபார்முலா நான் என்னப்பா சொல்லி கொடுத்தேன்? பீட்டா ஈக்குவல் டு கார்லேஷன் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எஸ் டிவைட் பை செக்யூரிட்டி டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் மார்க்கெட். மார்க்கெட்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை நம்ம டிவைட் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே என்னன்னா கார்லேஷன் 0.81. ஓகே, ஸோ 0 ஃபர்ஸ்ட் இதுக்கு பி குறியது 0.81 இன்ட்டு 27% ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் 27 டிவைட் பை மார்க்கெட்டோடது என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 12. ஓகே, போட்டோம்னா ஆன்சர் 0.81 into 27 divided by 12. Okay, 0.82 1.8225 வருது. ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம இப்போ பீட்டா கண்டுபிடிக்க போறோம். ஓகே, 0.65 into 18 divided by 12 0.975. பாருக்கு கண்டுபிடிப்போமா? .98 into 8 divided by 12. Okay, 0.65. Divided by 12. Okay. 0.15. Okay. Into 0.63 divided by 12. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பீட்டா எல்லாமே கிடைச்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நான் செக் பண்ணுறேன். முதல்ல எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்கேன். எஸ் கரெக்டாக தான் செஞ்சுருக்கேன். எஸ், நம்ம செஞ்சது கரெக்டாக. ஓகே, இந்த டெய்லர் மெத்தடில் நம்ம இப்போ ஃபார்முலாலாம் போட போகிறோம். ஆர்பி மைனஸ் ஆர்எஃப். ஓகேவா, ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் டிவைட் பை பீட்டா. பீட்டா எங்க இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ ஒன்னொன்னுக்கும் இப்படி போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சு நம்ம இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக நம்ம இப்போ ரேங்க் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷார்ப் ரேஷியோ விச் இஸ் பெஸ்ட். ஸோ இதில் எது பிக்கரா இருக்கோ ஸோ அதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா, ஷார்ப் ரேஷியோ எது அதிகமாக நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ 0.9. ஓகேவா, இதுக்கு அடுத்தது 2 3 4 5 மைனஸ்ல இருக்கிறது லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம். ஓகேவா, அதே மாதிரி டெய்லர் ரேங்க் போட்டோம்னா எது ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும். ஸோ 17.27. ஓகே, செகண்ட் பிக்கர் 3 ஹையஸ்ட் 4 தென் 6. ஓகேவா, ஸோ இந்த சம் முடிச்சிட்டோம். ஓகேவா, ஹோப் ஸோ இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இது ஒரு மாடல். இப்போ ஷார்ப் ரேஷியோ பார்த்துட்டோம், டெய்லர் ரேஷியோ பார்த்துட்டோம். ஓகேவா,
இன்னைக்கு எடுத்த இந்த சம்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதோட பார்ட் 3 வீடியோல மீதம் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நான் கவர் பண்றேன். ஓகேவா? வேற ஏதாவது டாபிக்ஸ் வேணும், இதுல ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி ஸ்டடிங்.